அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ் டிடிவி இல்லாமல் தோல்வி அடைய உள்ள அதிமுகவின் தொகுதி. ஓபிஎஸ் மற்றும் டிடிவி டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் கணிசமான செல்வாக்கு மிக்கவர்கள். 2021ஆம் ஆண்டு அதிமுக தோல்வி அடைந்ததற்கு காரணமே அமமுக பெற்ற 2.31% வாக்குகள் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளார்கள். இதன் மூலம் அதிமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். 2021ஆம் ஆண்டு டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த 20 தொகுதிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 5 தொகுதிகளாக 10 தொகுதிகளை பார்த்து முடித்து விட்டோம். இன்று அடுத்த 5 தொகுதியை நாம் காணலாம். அந்த தொகுதிகள் பாபநாசம், மயிலாடுதுறை, திருமயம், கந்தர்வக்கோட்டை, விருத்தாச்சலம் போன்ற தொகுதிகள் ஆகும். பாபநாசம் தொகுதி இங்கு திமுக அதிமுகவை விட 16,273 வாக்குகளை பெற்றிருந்தது. அதே தொகுதியில் அமமுக 19,778 வாக்குகளை பெற்றிருந்தது. ஏறக்குறைய 3000 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. மயிலாடுதுறை தொகுதி இங்கு திமுக அதிமுக கூட்டணியை விட 2,742 வாக்குகளை பெற்றிருந்தது. இதே தொகுதியில் 2021ஆம் ஆண்டு அமமுக 7,282 வாக்குகளை பெற்றிருந்தது. அதாவது அமமுக திமுகவை விட 5000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்தது. திருமயம் தொகுதியில் திமுக கூட்டணி அதிமுகவை விட 13,822 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. 1,382 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. ஆனால் அமமுக 1,503 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. ஏறக்குறைய 1,700 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இங்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட 12,721 வாக்குகளை பெற்றிருந்தது. அமமுக இங்கு 12,840 வாக்குகளை பெற்றிருந்தது. ஏறக்குறைய 100 வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்தது. விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி இங்கு திமுக கூட்டணி அதிமுகவை விட 862 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. ஆனால் இங்கு அமமுக 2,590 வாக்குகளை பெற்றிருந்தது. ஏறக்குறைய 1,700 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. இந்த 5 தொகுதிகளிலும் அதிமுக அமமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் அந்த தவறை அன்று எடப்பாடி பழனிசாமி செய்தார். அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கொண்டும் கூட அவர் ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார். இதேபோன்று 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக மற்றும் ஓபிஎஸ்ஆல் அதிமுக தோல்வி அடைந்த தொகுதிகளை நாம் காணலாம். பாபநாசம் தொகுதியில் திமுக கூட்டணி அதிமுகவை விட 58,509 வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் அந்த தேர்தலில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்தார்கள். எனவே என்டிஏ கூட்டணி இந்த தொகுதியில் 20,620 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. மயிலாடுதுறை தொகுதியில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட 37,451 வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் என்டிஏ கூட்டணி 28,195 வாக்குகளை பெற்றிருந்தது. திருமயம் தொகுதியில் திமுக கூட்டணி 25,244 வாக்குகளை பெற்றிருந்தது. என்டிஏ கூட்டணி 19,624 வாக்குகளை பெற்றிருந்தது. கந்தர்வக்கோட்டை தொகுதியில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட 32,665 வாக்குகளை பெற்றிருந்தது. என்டிஏ கூட்டணி 9,604 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. விருத்தாச்சலம் தொகுதியில் திமுக கூட்டணி 27,762 வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் என்டிஏ கூட்டணி 38,006 வாக்குகளை பெற்றிருந்தது. அதாவது மேற்குறிப்பிட்ட 4 தொகுதிகளிலும் என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணியை விட, அதாவது அதிமுக பெற்ற வாக்குகளை விட குறைவாகத்தான் பெற்றிருந்தது. இந்த 4 தொகுதிகளிலும் என்டிஏ கூட்டணியோடு அதிமுக கூட்டணி அமைத்திருந்தாலும் அதிக வாக்குகளை பெற்றிருக்க முடியாது. அதே சமயத்தில் விருத்தாச்சலம் தொகுதியில் என்டிஏ கூட்டணி அதிமுக தோல்வி அடைந்த வாக்குகளை விட அதிகமாக பெற்றுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளிலும், நாடாளுமன்ற தேர்தலில் 1 தொகுதிகளிலும் என்டிஏ அதாவது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு நிகழ்ந்துள்ளது. எனவே வரும் தேர்தலிலும் இதே நிலை நீடிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. நன்றி.